உடையார் பாகம் 4 அத்தியாயம் 29. திரிபுரம் எரித்த சிவன் என்ற விஷயம் உனக்கு தெரியுமா? சீராளன் உமையாளை பார்த்து கேட்டான். வெளியே மேகமூட்டமாக இருந்தது. காற்று சிலு சிலுவென்று வீசியது. சீராளனின் தாயும் தங்கையும் கடை தெருவுக்கு போயிருந்தார்கள். சீராளனின் தந்தை வண்ண கலவைக்காக வெளியூருக்கு போயிருந்தார். சீராளன் உமையாளோடு பேச ஆரம்பித்ததும் சீராளனின் உதவியாளர்கள் மெல்ல இடம் வலம் பார்த்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார்கள். சீராளனின் வீடு நறுமண புகையினாலும் குளிர் காற்றாலும் சூழப்பட்டு அமைதியாக இருந்தது. எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள் என்றாள் உமையாள். சிவன் அம்பு தொடுத்து போருக்கு தயாரானார். சிவனுக்கு முன்னே கணபதியும் அம்பாளும் சுப்பிரமணியரும் இன்ன பிற தேவர்களும் அசுரர்களை நோக்கி பாய்ந்தார்கள். அசுரர்கள் போருக்கு தயாரானார்கள். அவர்கள் போருக்கு தயாராகின்ற வேகத்தை பார்த்துவிட்டு கோபமாக வந்த சிவன் சிரித்து விட்டார். என்னை எதிர்த்தா இத்தனை வேகமாக போர் ஏற்பாடுகள் என்று அவர் ஏளனமாக சிரித்த அடுத்த கணமே அந்த அசுரர்கள் பொசுங்கி போய்விட்டார்கள். போர் என்பது அங்கு தேவையே இல்லாமல் போய்விட்டது. இறைவன் ஏளனமாக சிரித்தால் போதும், எல்லாமும் அழியும். இறை என்பது மிக பெரிய சக்தி என்பதை இந்த கதை சொல்லுகிறது. சீராளன் பேச்சை நிறுத்தி உமையாளை உற்று பார்த்தான். உமையாள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். எனக்கு ஆச்சரியமான விஷயம் இதில் உண்டு. என்ன? அது எப்படி சிரித்து பொசுக்க முடியும் என்றா? இல்லை இல்லை, பொசுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. சிவன் கோபமாக பார்த்தார். நெற்றிக்கண் திறந்தார், சிரித்தார். உனக்கு புரியவில்லையா? சொல்லிவிட்டு சீராளன் மறுபடியும் அவளை உற்று பார்த்தான். உமையாள் மெல்ல அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு புரிகிறது என்று கூவினாள். என்ன? சொல் பார்க்கலாம். சிவன் கோபமாக பார்த்தார். நெற்றிக்கண் திறந்தார். அதாவது கோபத்தின் உச்சியில் இருந்தார். ஆனால் ஏளனமாக சிரித்தார் அல்லவா? அதாவது சிரிப்பும் கோபமும் ஒரே முகத்திலிருந்து ஒரே நேரத்தில் வெளிப்பட்டன. அற்புதம், அற்புதம். எழுந்து நின்று அவள் தோள்களை தட்டி கன்னத்தை வருடி நெற்றியில் சீராளன் முத்தமிட்டான். அவள் சட்டென்று வெட்கப்பட்டாள். ஆனால் சீராளனுக்கு அவளுடைய வெட்கம் எந்த பாதிப்பையும் தரவில்லை. அவன் மனம் அந்த முகத்திலேயே இருந்தது, அந்த பாவத்திலேயே இருந்தது. அதை எப்படி ஓவியத்தில் கொண்டு வருவது என்ற சிந்தனையே இருந்தது. எனக்கு மறுபடியும் ஒரு கேள்வி, சீராளன் தொடர்ந்தான். என்ன? எப்படி சிவனால் கோபத்தையும் சிரிப்பையும் ஒரே நேரத்தில் கொண்டு வர முடிந்தது என்றா? உமையாள் கேட்டாள். இல்லை, திரிபுரத்தை எரித்த சிவனால் சிரிப்பையும் கோபத்தையும் ஒரே சமயத்தில் காட்ட முடியாதா? சிவனால் எதுவும் செய்ய முடியும், எல்லாமும் செய்ய முடியும். எனக்கு அது குறித்து எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதை உன்னால் செய்ய முடியுமோ? புரியவில்லையே. உன்னால் கோபமாகவும் சிரிப்பாகவும் இருக்க முடியுமா? புரியவில்லையே. கோபம் என்பது எப்படி வெளிப்படுகிறது? பல்லை கடிப்பதிலிருந்து என்றாள் உமையாள். இல்லை, நீ என் மீது கோபப்படு. சீராளன் சொல்ல அவள் வெட்கப்பட்டாள். உமையாள், நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான விஷயத்தை விவாதித்து கொண்டிருக்கிறோம். இங்கு நாணப்படுவதற்கு என்ன இருக்கிறது? சுருக்கென்று சற்று உரத்த குரலில் சீராளன் கேட்டான். அவள் தன்னை சுதாரித்து கொண்டாள். சரி, சொல்லுங்கள் என்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள். நீ என் மீது கடும் கோபத்தை இப்போது காட்டு. சற்று தலை குனிந்து உமையால் யோசித்தாள். அவன் மீது கோபம் கொள்ள முடியுமா? முடியாது. ஆனால் வேறு ஆளாக பார்த்துவிட்டால் கோபம் கொள்ள முடியும். அவனை யாராக பார்ப்பது? உமையாளுக்கு குடிப்பவனை பிடிக்காது, குடித்துவிட்டு பேசுபவனை பிடிக்காது. சட்டென்று உமையாள் நிமிர்ந்தாள். கண்களில் கனல் தெரித்தது. என்னையா மறிக்கிறாய் நாயே என்று உள்ளுக்குள் ஒரு கோபத்தை வரவழைத்து கொண்டாள். கண்கள் வெறிக்க அவனை பார்த்தாள். சீராளன் கை தட்டினான். அற்புதம், உன் முகம் பேசுகிறது உமையாள். என்ன கோபம்? உமையாள், இப்போது கோபத்தை காட்டியது உன் கண்கள், பற்கள் அல்ல. இப்போது என்னை அட அல்பமே என்று ஏளனமாக பார்த்து சிரி. உங்களை பார்த்து நான் எப்படி அப்படி சிரிப்பது? அப்படியெல்லாம் என்னால் சிரிக்க முடியாது. பரவாயில்லை, சிரி. நீங்கள் மிகப்பெரிய ஓவியர், அரசர் கொண்டாடுகின்ற ஓவியர். அரசரும் மற்றவர்களும் உங்களை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்று அந்த சபையில் நான் பார்த்தேனே. உங்களை ஏளனமாக பார்த்து என்னால் சிரிக்க முடியாது. ஆனால் சற்று முன்பு கோபமாக பார்த்தாயே, அது உங்களை பார்க்கவில்லை, வேறு ஒருவரை நினைத்து கொண்டு பார்த்தேன். அதே போல வேறு ஒருவரை நினைத்து கொண்டு ஏளனமாக இழிவாக உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேலியாக சிரி பார்ப்போம். மறுபடியும் உமையால் தலை குனிந்தாள். அவன் காத்திருந்தான்.
அவள் கழுத்து வளைவு, தோளின் குழைவு, புஜத்தின் அசைவு, இடையின் குறுகல், இடுப்பின் பெருமிதம், தொடையின் வழிசல், முழங்காலின் உருளை, ஆடு தசையின் கரவு, பாதத்தின் திண்மை, விரல்களின் நேர்த்தி என்று பார்த்து பார்த்து வியந்து கொண்டிருந்தான். அவள் மனதுக்குள் வேறு ஒருவனை கொண்டு வந்து நிறுத்தினாள். சட்டென்று தலை நிமிர்ந்தாள். சீராளனை ஏளனமாக பார்த்தாள். அவள் உதடு மெல்ல கோணி, மூக்கு சற்று விடைத்து, முகவாய் சற்று கீழிறங்கி, வாய் பிளந்து அழகாக ஏளனத்தை வெளிப்படுத்தியது. நில், அப்படியே நில். அந்த ஏளனத்தை அங்கேயே வெளிப்படுத்து. இப்போது கண்களில் அந்த கோபத்தை வெளிப்படுத்து. வெறிக்கப்பார், விழிகளை விரித்து வெறிக்கப்பார். கோபம் கண்களில், உதடுகளில் ஏளனம். ஏளனத்தை விட்டுவிடாதே, அப்படியே நிறுத்து. கண்களில் கோபம் கொண்டு வா. இப்பொழுது என்னை கோபமாக பார், ஏளனமாக சிரி. அவன் சொன்னது போல செய்தாள். அவன் திகைத்து போய் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். போதும் போதும், மிக்க நன்றி. இது போதும். என் மனத்திரையில் படிந்து விட்டது. நான் வரைவேன், வெகு நிச்சயமாக அப்படியே வரைவேன். உன்னுடைய முகத்திலிருந்து பாவங்கள் சிதறுகின்றன. உன் அசைவு மட்டுமல்ல உமையால், உன்னுடைய கண்களும் மூக்கும் உதடும் முகவாயும் கன்னமும் அழகாக பேசுகின்றன. உமையால், இப்பொழுது எழுந்த நில். மரப்பீடத்தில் ஏறி நின்று கொள். அந்த மரப்பீடம்தான் தேர், இறைவனது தேர். இப்பொழுது இறைவனது தேர் வெகு வேகமாக போகிறது. வேகமாக ஓடும் தேரில் ஒருவன் எப்படி நிற்பான் என்று தெரியும் அல்லவா? தெரியும், நான் நின்றிருக்கிறேன். எப்போது? உங்களோடு வந்தேனே, அப்போது தேரில் தானே வந்தேன். என்னோடு தேரில் வந்தாயா? அது எப்போது? என்ன இது? என்னை பெருந்தச்சர் சபைக்கு அழைத்து போகவில்லையா? ஆமாம், என் கூட நீயும் வந்திருந்தாய் அல்லவா? சரி, இப்பொழுது சொல், எப்படி நிற்பாய்? உமையால் வியந்தாள். தன்னோடு வந்ததே மறந்து போய்விட்டதா இவருக்கு? 20 வினாடிகள் அருகே நின்றுவிட்டு போனதை ஒரு கவிஞன் ஊரில் கவிதையாக எழுதி கொண்டு வந்திருந்தான். ஆனால் இவனுக்கு கூடவே ஒரு நாள் முழுவதும் இருந்தது மறந்து போய்விட்டது. அப்படியானால் இவன் புத்தி எங்கிருக்கிறது? வேலையில், வேலை செய்வதில் மட்டுமே இருக்கிறது. உமையாள் அவனை பெருமையோடு பார்த்தாள். அவளுக்கு அவனை பிடித்திருந்தது. சீராளனின் வீடு மிக பெரியது. அழுத்தமான கூரை வேயப்பட்டிருந்தது. நெருக்கமான மூங்கில்களால் கூரை தாங்கப்பட்டிருந்தது. உத்திரக்கட்டைகளாக பெரும் மூங்கில்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கூடத்தில் பல்வேறு வகையான ஆசனங்கள், மூலையில் நீர் தாவரம், பெரிய நிலைக்கண்ணாடி, முற்றத்தில் துளசி மாடம், அதற்கு எதிரே விஸ்வகர்மாவின் 2 முழ உயர சிலை, எதிரெதிரே சுவாமி மாடம், உள்ளே பெரும் விளக்கு இடையராது எரியக்கூடாதாம். இரவு நேரம் குளிர்வித்து விடுவார்களாம். பிறகு காலையில் திரி போட்டு தங்கையோ அம்மாவோ விளக்கேற்றுவார்களாம். அதற்கு எதிரே நிரந்தரமாக ஒரு மாக்கோலம். பூஜை மாடத்துக்கு எதிரே சாப்பிடும் அறை, அதை தாண்டி சமையலறை. இரண்டுமே பெரும் ஜன்னல்களோடு வெளிச்சமாக இருக்கும். அறைகளை ஒட்டி ஒரு ரேழியை தாண்டி விருந்தினர் அறை, அதையும் தாண்டி அரிசி குதிர், அதை தாண்டி சாமான்கள் வைக்கும் அறை, பிறகு நல்ல செடிகளுடைய நந்தவனம். வீடு எப்பொழுதும் சுத்தமாக இருந்தது. வீட்டில் உள்ள மனிதர்கள் சுறுசுறுப்பாக இருந்தார்கள். அம்மா, இது உமையாள். எனக்கு ஓவிய மாதிரியாக பெருந்தச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார். தகப்பனிடமும் போய் உமையாளை அறிமுகப்படுத்தினான். அடடா, அழகு, மிக அழகு. கடவுள் கிருபை. ஆண்டவன் செய்கின்ற எத்தனையோ ஜாலங்களில் இவளும் ஒன்று. வாழ்க வாழ்க. தந்தை கை உயர்த்தி ஆசிர்வதித்தார். நடனமாடும் பெண்களை நடுக்கூடத்திற்கு அழைத்து வராதே என்று பழமொழியெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இந்த வீட்டில் அவளால் எங்கும் போக முடிந்தது. எல்லோரோடும் சுகமாக பேச முடிந்தது, பழக முடிந்தது. எல்லாவற்றையும் விட அற்புதம் இந்த சீராளன். சீராளனுக்கு எல்லோரிடமும் பேசுகின்ற பழகுகின்ற வாய்ப்பு இருப்பினும், சக்கரவர்த்தியோடு நெருங்கி நின்று உரையாடிய பின்னும் அது குறித்து எந்த கர்வமும் இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறான். அவள் சட்டென்று கூடத்துக்கு போய் முகம் கழுவி கொண்டாள். குங்குமத்தை சரி செய்து கொண்டு நெற்றியில் திருநீர் தரித்தாள். அந்த திருநீற்றுக்கு நடுவே நிலை கண்ணாடி பார்த்து ஒரு பெரிய திலகம் மறைந்து கொண்டாள். இதுதான் நெற்றிக்கண் என்று நினைத்து கொண்டாள். மடமடவென்று பின்னலை பிரித்து விட்டு கொண்டாள். சிவபெருமானது செஞ்சடை விரிந்துதானே இருக்கும் என்று தன் மேலாடையை இறுக்கி கொண்டாள். அவன் துணியை வேகமாக மடித்து ஒரு கிரீடம் போல செய்து கொண்டு அருகே வந்து அவள் தலையை சுற்றி இருக்க கட்டினான். இப்பொழுது விரித்த சடைக்கு மேலே ஒரு கிரீடம் அமர்ந்து கொண்டது. அந்த ஆசனத்தின் மீது ஒரு காலை நீட்டி இன்னொரு காலை அழுந்த வைத்து வில்லை ஊன்றி நின்றாள். வில்லை ஊன்றாதே. வில்லை ஊன்றினால் போருக்கு இறைவன் தயாராகவில்லை என்று அர்த்தம். வில்லை சற்று தூக்கிப்பிடி, சீராளன் கட்டளையிட்டான்.
வில்லை மட்டும் தூக்கிப்பிடி. முன் ஒரு கால் பின் காலாக இரு. வண்டி வேகமாக போகிறது. ரதம் பறக்கிறது. தேரின் ஆட்டம் மிக வேகமாக இருக்கிறது. அப்படியானால் உன் உடம்பு எப்படி இருக்கும்? அவள் சற்று உடம்பை பின்னுக்கு சரித்து கொண்டாள். இப்பொழுது ஏளனமாக சிரி, கோபமாக பார். அவன் கத்தினான். அவளை சுற்றி சுற்றி வந்தான். ஒரு வெள்ளை துணியை விரித்து முற்றத்து வெளிச்சத்தில் திசை திருப்பி அவள் முகத்தில் பாய்ச்சினான். வெள்ளை துணியின் ஒளிப்பட்டு முகம் மினுமினுத்தது. அவன் சொல்ல சொல்ல அவள் உருமாறினாள். தனக்குள் திசை மாறினாள். அவன் சொன்னதை உள் வாங்கி கொண்டு தன்னை சிவனாக்கி ஏளனமாக பார்த்தாள். பிறகு கோபமாக வெறித்தாள். அவன் திகைத்து போனான். கடவுளே, என் கடவுளே, சிவனே, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்றான். தொலைவில் நின்று பார்த்தான். அருகில் நின்று பார்த்தான். இன்னும் சற்று விலகி போனான். இடது பக்கம் வலது பக்கம் போனான். சுற்றி சுற்றி வந்தான். மெல்ல அவள் எதிரே மண்டியிட்டு அவள் நின்றிருந்த ஆசனத்தில் தலையை வைத்து அழ துவங்கினான். உமையால் பயந்து போய் கீழே இறங்கினாள். அருகே வந்து அமர்ந்து கொண்டாள். ஆசனத்தின் மீது நெற்றியை வைத்து குலுங்கி அழுது கொண்டிருந்தவன் முதுகை தடவினாள். என்னவாயிற்று? அவன் திரும்பி அவளை பார்த்து பிறகு முகம் துடைத்து கொண்டு சிரித்தான். நான் இறைவனை பார்த்தேன். உன் முகத்தில், உன் வடிவில் தென்னாடுடைய என் சிவனை பார்த்தேன். என்ன அற்புதமான முகம் உமையாள்! நீ பூங்கொடி போல இருக்கிறாள். புயல் போலவும் இருக்கிறாள். தழல் போல இருக்கிறாய். நீ இறைவன் அளித்த வரம். எனக்காக படைக்கப்பட்ட பிராகிருதி. மெல்ல திரும்பி இறுக்கி அவளை அணைத்து கொண்டான். அவள் முகத்தை தடவினான். ஆவலாக அவள் முகத்தை பார்த்தான். என்னை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? உமையாள் அவன் காதோரம் கேட்டாள். மிகவும் பிடித்திருக்கிறது உமையாள். உமையாள், நான் உன்னை நேசிக்கிறேன். என்னை தாண்டி நீ வேறு எவரிடமும் போகக்கூடாது. நீ யார் என்று எவருக்கும் தெரியாது. உன் முகத்தின் மாறுதல்கள், உன் உடம்பின் அசைவுகள், உன் அங்கங்களின் வடிவுகள் பற்றி வேறு எவருக்கும் புரியாது. எனக்கு புரிகிறது. நீ இறைவனால் தனித்த விதமாக செய்யப்பட்ட ஒரு பிரகிருதி. நீ வெறுமே நாட்டியமாடி ஜனங்களை குதூகலப்படுத்த பிறந்தவள் அல்ல. போகத்திற்காக படைக்கப்பட்டவள் அல்ல. நீ ஓவியத்திற்காக மட்டுமே உருவானவள். உமையால், நீ என்னுடைய இரு. எப்போதும் என்னுடைய இரு. அப்படியானால் என்னை? அவள் தயங்கினாள். கேள், என்ன வேண்டும் உனக்கு? என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா? அதுதான் என் விருப்பம். நானும் உன்னை அப்படி கேட்கத்தான் ஆசைப்படுகிறேன். வெறுமே நட்பாக தொடர்பாக இல்லாமல் நீயும் நானும் கணவன் மனைவியாக ஆனால் என்ன? எனக்கு மட்டுமே நீ என்று வாழ்க்கைப்பட்டால் என்ன? தேவரடியார் கழுத்தில் பொட்டு கட்டி பல பேர் முன்பு நடனமாடி இருக்க வேண்டிய பெண் நீ திசை மாறினால் என்ன? எங்கள் வீட்டு மருமகளாக வந்தால் என்ன? அம்மா ஏற்றுக்கொள்வார்களா? நீ எனக்கு மட்டும் என்று இருந்தால் அம்மா இருக்கை நீட்டி வரவேற்பார்கள். பிறகு நடனமாட வேண்டும் என்று போனால் அம்மா வருத்தப்படுவார்கள். இல்லை, நான் நடனம் கற்றுக்கொள்வது எல்லோர் முன்பும் ஆட அல்ல. வேறு என்ன செய்வது என்று தெரியாமல் கற்றுக்கொண்டேன். உங்களைப் போல ஒரு கணவர் கிடைத்தால் எனக்கு நடனம் இரண்டாம் பட்சம்தான். உன்னுடைய முதல் பட்சம் அப்போது எது? உங்களுடைய ஓவியம். உங்களுக்கு துணையாக இருத்தல். வாழ்நாள் முழுவதும் உங்களையே நினைத்து கொண்டிருத்தல். உங்களையே பார்த்து கொண்டிருத்தல். உங்களுடைய எல்லா செயல்களிலும் துணை இருத்தல். உமையால், விமானத்தின் கருவறைக்கு மேலே முதல் தளத்தில் ஓவியம் வரைவதற்காக சுண்ணம் அடித்து மழமழப்பாக்கி தரப்போகிறார்கள். அந்த பரப்பளவை நான் அறிவேன். மேற்கூரை இடது பக்கம் வலது பக்கம் எல்லாம் சேர்த்து பெரிய பரப்பு எனக்கு கிடைக்கப் போகிறது. சந்திரர் சூரியர் உள்ள வரை காலகாலத்திற்கும் உள்ள அற்புதமான ஓவியங்களை நான் வரையப் போகிறேன் என்ற எண்ணம் எனக்குள் உறுதிப்பட்டு கொண்டே இருக்கிறது. உன்னை பார்த்த பிறகு அந்த உறுதி மேலும் பலமடைந்து வருகிறது. அப்படியா? திரிபுராந்தகனை மட்டும்தான் அங்கே வரைவீர்களா? இல்லை, வரைவதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. புராண கதைகள் மட்டுமே அல்ல. நம்முடைய சக்கரவர்த்தி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கூட வரையலாம். ஓ, அவர் போருக்கு போனதை பற்றியா? இல்லை ஊமையால், எல்லாம் மங்களமான விஷயங்கள். அவருடைய சதய திருவிழாவை சிதம்பரத்தில் கொண்டாடினார் அல்லவா? அப்போது சிதம்பரம் தீட்சிதர்கள் எல்லாம் வாய் பொத்தி மௌனமாக அவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? சேர தேசத்து நம்பூதிரிகளின் ஆளுமைக்கு உட்பட்ட அந்த இடம் நம்முடைய ஆளுமைக்கு முழுக்க முழுக்க வந்ததல்லவா? தேவார திருவாசகங்களை ஒழித்து வைத்தது தவறு, ராஜராஜர் செய்தது சரி, மிக மகத்தான பணி என்று சிதம்பரம் தீட்சிதர்களே ஒத்துக்கொண்டார்கள் அல்லவா? அந்த விஷயத்தை வரையலாம். அதுதான் நம்முடைய சக்கரவர்த்தி வாழ்வில் நடந்த மிக மிக முக்கியமான விஷயம்.
அவர் சேர தேசத்தை வென்றதோ, கீழே சாளுக்கியத்தை வென்றதோ, மேலே சாளுக்கியத்தை வென்றதோ, ஈழத்தை முறியடித்ததோ மிகப்பெரிய விஷயமல்ல. நம்முடைய மொழியை, நம்முடைய கலாச்சாரத்தை புதைத்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார்களே, அதை மீட்டு கொண்டு வந்தாரே, அதுதானே அற்புதம். உமையாள் உணர்ச்சியோடு சொல்ல அவன் அவளிடம் இன்னும் நெருங்கி உட்கார்ந்து கொண்டான். அரசர் நிற்க அருகே உலக மகாதேவி, அவருக்கு பிறகு வானதி, வானதிக்கு பிறகு பஞ்சவன் மாதேவி என்று இவர்களை வரிசைப்படுத்தி மற்ற மனைவியரையும் கீழே எழுதி தில்லை நடராசரை மிக பெரியதாக வரைய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறேன். அதற்காக பல முறை தில்லை நடராசரை நான் உற்றும் பார்த்திருக்கிறேன். அந்த சிலையை உற்று பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த தீட்சிதர்களில் ஒரு இளைஞன் எனக்கு அதன் உடல் முழுவதும் விபூதியை தெளித்து காண்பித்தான். வெள்ளை விளையர் என்ற சிவன், பெருஞ்சிரிப்பு, பெரிய கண்கள், படர்ந்த சிகை, தூக்கிய கால், தொங்கும் மணிச்சரம், சீறி எழும் நாகம் என்று பல அற்புதமுடன் இந்த சிலை இருந்தது. அவள் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு முறை நாம் சிதம்பரம் போய் வருவோமா? நிச்சயம் போய் வருவோம். அவள் இன்னும் நெருங்கி அமர்ந்து கொண்டாள். அவள் அவன் நெஞ்சின் மீது தன் தோளை பதித்து கொண்டாள். அவன் முழங்காலை மெல்ல தடவி விட்டாள். இப்படி ஒரு சிலை வரையும் போது நீங்கள் மன்னரையும் மன்னரின் மனைவியரையும் மட்டும் வரைதல் கூடாது. இன்னும் யாரை வரைய வேண்டும்? சேனாதிபதிகள் அத்தனை பேரையும் வரைய வேண்டும். பெருந்தச்சரை, கருவூர் தேவரை, நம்பி ஆண்டார் நம்பியை, என்றைக்கும் மன்னருக்கு அருகே யாரெல்லாம் நெருங்கி நிற்கிறார்களோ, யாரெல்லாம் துணையாக இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் காட்ட வேண்டும். கோயில் வரைய துவங்க வேண்டும் என்றால் சிதம்பரம் அந்தணர்கள் வரிசையாக நின்று தங்களை வரைய சொல்வார்கள். அப்படி வரைதல் கூடாது. கோவிலினுடைய யானை பாகன், குதிரை வீரன், கொடி பிடிப்பவன், எக்காலம் ஊதுபவன், இவர்கள் எல்லோரையும் வரைய வேண்டும். நீங்கள் என்னை கூட அங்கு வரைய வேண்டும். உமையாள், எதற்காக உன்னை அங்கே வரைய வேண்டும் என்கிறாய்? நீங்கள் தான் சொன்னீர்களே, அதற்காகத்தான். நான் என்ன சொன்னேன்? சந்திரர் சூரியர் உள்ளவரை காலாகாலத்திற்கும் அழியாத ஓவியமாக அதை வரையப் போகிறேன் என்றீர்களே, அப்படிப்பட்ட ஓவியத்தில் நானும் இடம்பெற வேண்டாமா? அவள் இன்னும் நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டாள். அவன் இடுப்பு சுற்றி அவளை அணைத்து கொண்டான். அப்படி ஒரு ஓவியம் நான் வரைவேன் என்று உனக்கு தோன்றுகிறதா? நிச்சயம் தோன்றுகிறது. எதனால் அப்படி தோன்றுகிறது? உமையால் சொல்ல ஆரம்பித்தாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.